எப்போ வீட்டில் இருந்தாலும் வீட்டில் தான் இருக்கோம், பட் ஹோம்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கில் இருப்போம். ஸோ அதனால தான் இது என்னென்னா வந்து, நான் எப்போல்லாம் வீட்டுக்கு போகிறச்ச எங்கள் அம்மா வந்து துணி துவைச்சாங்கன்னா அப்போ வந்து ஒரு அந்த துணியில் வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல மணக்கும். இந்த அந்த மனம் வந்து நம்மளை வந்து அந்த ஃபுல் டே இருக்கும். சில டைம் நம்ம அப்படி இப்படிலாம் செய்கிறச்சு அந்த ஸ்மெல் வருமா. நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என் வீட்டில் நானும் துவைக்கிறேன், டிட்டர்ஜென்ட் போட்டு யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து அந்த முக்கியமான அந்த ஒரு இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிடுறேன். டிட்டர்ஜென்ட் மட்டும் போட்டு ஆட்டோமேட்டிக்ன்றனால துவைச்சிடுவேன். ஸோ எங்கள் அம்மா கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, ஹேருக்கு கண்டிஷ்னர் போடுறேன்ல, ஷாம்பு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போடுறேன், அதனால தான் உன்னோட ஹேரும் வந்து சில்கியாக இருக்குது, ஸ்மெல்லாகவும் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ். அதே மாதிரி உன்னோட கிளாத்ஸுக்கும் நீ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது என்ன இப்போ ஆக்சுவலாக இதுதான், இது வந்து ஒரு பேக்கெட் 3 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து என்ன தான் வாஷிங் மிஷினில் வந்து ஃபுல்லாக நீ கிளாத்ஸ் போட்டாலும் இது வந்து இது ஒன்று போட்டால் போதும். இது ஒன்று போட்டுட்டு ஆஃப்டர் வாஷுக்கு அப்புறம் நீ வாஷ் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டுட்டு ஆக்சுவலாக அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் அதை முதல்ல ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணணும்ல, வழக்கமாக பெரியவா பண்ணுவா, நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஊற்றிட்டு ஆன் பண்ணிடணும். இது என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக என்ன பிராண்டெல்லாம், வாசோ டிட்டர்ஜென்ட் ஃப்ளாரல் மெல்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாரசன் ஸ்மெல் சூப்பராக வரும். உங்களுக்கு நான் வேணால் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிடைக்குதான்னு பார்த்து லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, டாடா பை.